Praise the Lord. ரோமர் 1:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவத்திலே மரித்து கிடக்கிறார்கள். பாவம் என்கிற கயிறுகள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. இப்பொழுது இந்த பாவத்திலிருந்து பிழைப்பதற்கு தேவன் ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த வார்த்தைகள் அருமையாய் சொல்லுகிறது. சுவிசேஷத்தினாலே இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன சுவிசேஷம்? இந்த சுவிசேஷம் என்றால் சரியான வார்த்தை நற்செய்தி, நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காய் உயிரோடு கூட எழுந்தார். இதை விசுவாசித்தார். ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்படும், அவன் நீதிமானாய் மாறுகிறான். இதுவே தேவனுடைய பார்வையிலே தேவன் நீதியாய் இருக்கிறது. ஆம், தேவன் நீதி என்று சொல்லும் பொழுது நீதியை செய்வதற்கு எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை. இந்த சுவிசேஷத்தின் மேல், நற்செய்தியின் மேல் இயேசுவானவர் என் பாவத்திற்காய் மரித்தார், என்னை தேவனுடைய பிள்ளையாய் நீதிமானாய் மாற்றுவதற்காய் உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆம், இந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் எஞ்சிய நிலை வரைக்கும், மரணம் வரைக்கும் காணப்படும் பொழுது எந்த சூழ்நிலைகளும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் பிழைப்பீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். ஏனென்றால் இயேசுவின் மேல் வைத்ததான விசுவாசம் அது தேவனுடைய பார்வையிலே தேவ நீதியாய் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தேவன் உங்களுக்காய் கிரியை செய்வார். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.